வானசிகள் நாளைக்கு அனுப்புறமோ இல்ல காவேரி தாத்தா வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷன் வாசல்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நாகினி வந்துட்டு இன்னமா நீங்க 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு அந்த வெண்ணிலா பொண்ணோட பாவம் உங்களை சும்மா விடுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. வெண்ணிலாக்கு முன்னாடி நடிக்கிறாங்க. இதை பார்த்துட்டு காவேரி ஏய் வாய மூடுறியா, எனக்கு தெரியும் எப்படி விஜய் வெளியே கொண்டு வரணும்னு சொல்லிட்டு அப்படின்னு சொன்னோன்னே ராகினி சிரிச்சுக்கிட்டேவும் காவேரியை பாக்குறாங்க. அந்த நேரத்துல தாத்தா வண்டியில கூப்பிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர்றாங்க. உடனே வாங்க தாத்தா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேமாவும் நம்ம விஜய் எப்படியாவது வெளியில எடுத்துடலாம்ல தாத்தா அப்படின்னு சொல்றாங்க. அதான் வக்கீல் கூப்பிட்டு வந்திருக்கேமா, வக்கீல் பேசுறோம். தாத்தாவும் காவேரியும் வக்கீல கூப்பிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள போறாங்க. உடனே வக்கீல் போலீஸ் கிட்ட சார் விஜய் மேல எந்த தப்பும் இல்ல சார், இவர் பொய்யா வந்து விஜய் மேல பழி சுமத்துறாங்க, எல்லாம் இவங்களுக்குள்ள இருக்கிற பகையினாலதான் இப்படி எல்லாம் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு வக்கீல் சொல்றாங்க. சார் எதுவா இருந்தாலும் நாங்க சாட்சியை தான் பார்ப்போம். அவர் வந்து என்ன சொல்றாங்க, விஜய் சொல்லிதான் வந்து அவங்க அப்பா அம்மாவை ஆக்சிடென்ட் பண்ண சொன்னதா சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது நாங்க விஜய் மேலதான் ஆக்ஷன் எடுக்க முடியும் சார், 2 பேர் மேல தான் எங்களால ஆக்ஷன் எடுக்க முடியும். உடனே வந்து எங்களால எந்த முடிவுக்கு வர முடியாது, விஜய் மேல எந்த தப்பும் இல்லைன்னு சொல்லிட்டு ஏதாவது ஆதாரம் இருந்தாதான் சார் விஜயை வந்து நாங்க வெளியே விட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் வந்து சொல்லிடுறாங்க. இது கொலைகேசு சார், விசாரிச்சுட்டு தான் எதுவும் முடிவு பண்ண முடியும் சார். நீங்க நான் விஜய் மேல கேஸ் ஃபைல் பண்ண போறோம், எதுவா இருந்தாலும் நீங்க கோர்ட்ல பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி போலீஸ் சொல்றாங்க. இது கேட்டு தாத்தாவும் காவேரி ஷாக் ஆகுறாங்க. காவேரி அழுகுறாங்க. சார் விஜய் மேல எந்த தப்பும் இல்ல சார், இவங்க எல்லாம் வந்து என் மேல உள்ள பகையினாலதான் இப்படி விஜய் மேல பழி தூக்கி போடுறாங்க சார் அப்படி சொல்லி சொல்றாங்க. சரிங்கம்மா எதனாலும் விசாரிச்சு ஆதாரபூர்வமா சொல்லுங்கம்மா, அப்பதான் வந்து போலீஸ் ஸ்டேஷன்லயும் கோர்ட்லயும் எடுபடும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் சொல்றாங்க. எப்படியாவது உங்களை வெளியில கொண்டு வந்துருவேன் விஜய், நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க, தைரியமா இருங்க விஜய், உங்களை நான் ஜெயிலுக்குள்ள போற அளவுக்கு நான் விட மாட்டேன், நான் உங்களுக்கு எப்பவுமே சப்போர்ட்டா இருப்பேன், நான் உங்களை விட்டு பிரிஞ்சதுனாலதான் இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்துருச்சு, நான் தான் ஒரு விதத்துல காரணமாயிட்டேன், எப்படியாவது நான் உங்களை வெளியில கொண்டு வந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அம்மா பேசினதான் போதும், எல்லாரும் வெளியில போங்க அப்படின்னு சொன்னோம். விஜய் விட்டுட்டு பிரிஞ்சு அழுதுகிட்டே காவேரி தாத்தா கூட வெளியில வர்றாங்க. வந்துட்டு ராகினி கேங் எல்லாரும் சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க காவேரியை பார்த்துட்டு. உடனே காவேரி என்ன பண்ணான்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல போன் வருது அவங்க வீட்டுல இருந்து. போன் பண்ணத போனை எடுக்க மாட்டாங்க. இன்னொரு பக்கம் தாத்தா வந்து நான் உன்னை வீட்டுல விட்டுட்டு போறேமா அப்படின்னு சொல்றாங்க. எது உடனே சரி தாத்தா நான் வந்து உங்க கூட வர்றேன், ஆனா என்னால எப்படி விஜய இப்படி ஜெயில விட்டுட்டு நான் எப்படி தாத்தா நிம்மதியா இருக்க முடியும், எப்படியாவது விஜய் வெளியே எடுக்கணும் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து அழுகுறாங்க தாத்தா கிட்ட சொல்லி. உடனே போலீஸ் ஸ்டேஷனுக்கு வெளியில உள்ளவங்க எல்லாம் எல்லாரும் கிளம்புங்க, வெளியில யாரும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் வந்து எல்லாத்தையும் அனுப்பி விடுறாங்க. அம்மா நீ வீட்டுக்கு போமா, எதுவா இருந்தாலும் நாளைக்கு பாத்துக்கலாம், விஜய் ஜெயிலுக்கு போற அளவுக்கு நானும் விட மாட்டேன், இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேமா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா வந்து காவேரிக்கு ஆறுதல் சொல்லி அவங்க வீட்டுல விட்டுட்டு கிளம்பி போறாங்க. உடனே காவேரி வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்தோடனே சாரதா எங்கடி போயிட்டு வர இவ்வளவு நேரமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதான் சொன்னேன் இல்லம்மா எக்ஸிபிஷன் நேரம் ஆயிடுச்சுமா, அதனாலதான் வர முடியல அப்படிங்கிறாங்க. உடனே போய் சொல்லாத, அந்த பையனை வந்து போலீஸ் பிடிச்சிட்டு போனாங்கன்னு சொன்னாங்க, நீ போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு வரியா அப்படின்னு சொல்லி சாரதா கேக்குறாங்க. இல்லம்மா நான் வந்து எக்ஸிபிஷன்ல இருந்து வரதுக்கு டைம் ஆயிடுச்சு, வர வழியில வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு, அதனால ஆட்டோல வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே என்னமோ சொல்ற, அந்த பையனோட சேர்ந்து இருந்த வீடியோ வேற நான் பார்த்தேன், அந்த பையன் கூட பேச மாட்டேன்னு சொன்னீங்க, ஆனா அந்த பையன் கூட பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு என்னதான் முடிவோட இருக்கியோ அப்படின்னு சொல்லிட்டு சாரதா வந்து காவேரியை திட்டுறாங்க. அந்த நேரத்துல கங்கா காவேரியை தனியா கூப்பிட்டு பேசுறாங்க. ஏய் விஜய் பாக்குறதுக்கு தான் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு வந்தியாடி, சொல்லுடி, நான் அம்மா கிட்ட எதுவும் சொல்லல, நீ சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆமா ஆமாக்கா விஜய் போலீஸ் ஸ்டேஷன்ல தான் இருக்கிறாரு, அவரை எப்படி வெளியில கொண்டு வரணும்னு எனக்கு தெரியலக்கா, அதை நினைக்கும் போது எனக்கு அழுகையா வருது அப்படின்னு சொல்லிட்டு காவேரி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்காங்க. ஓ அழுகாதடி, நீ வந்து விஜய் தான் வேணும்னு தெளிவா இருக்கல, உனக்கு நானும் மாமாவும் கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. கங்கா வந்து காவேரி அழுத குமரன் கிட்ட சொல்றாங்க. காவேரி இன்னும் மறக்கலங்க, காவேரி விஜயோட சேர்ந்து வாழணும்னு தான் நினைக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்றாங்க. உடனே என்ன கங்கா சொல்ற அப்படின்னு, ஆமாங்க காலையில கூட வீடியோ பார்த்தேன், அதுல காவேரி விஜயும் ஸ்டால்ல பேசினதை ஒருத்தன் வீடியோ எடுத்து போட்டுறான், காவேரி விஜய மறக்கல, விஜயோட சேர்ந்து வாழணும் தான் நினைக்கிறா, அவங்க 2 பேரும் நம்ம எப்படியாவது சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. காவேரியோட விருப்பம் அதுவா இருந்துச்சுன்னா நம்ம அதுக்கு கண்டிப்பா உதவி செய்வோம் கங்கா அப்படின்னு சொல்லிட்டு குமரனும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் காவேரிக்கு நிவின் கால் பண்றாங்க. என்ன காவேரி விஜய் போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டாங்களா, என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது காவேரி நடந்ததெல்லாம் சொல்றாங்க. அவங்க வந்து வெண்ணிலாவை கல்யாணம் பண்ணாததுனால போலீஸ்ல விஜய பிடிக்கிற அளவுக்கு கொண்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க காவேரி. அதுவும் இல்லாம கிரிமினல் கேஸ்னால உடனே வந்து வெளியே விட மாட்டாங்களாம், நான் என்ன பண்ணேன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு புலம்புறாங்க காவேரி. உடனே எனக்கு ஆனா ஒரு வழி தோணுது, அந்த ராகினி பசுபதியோட வழியிலே போய் நம்ம அவங்கள வந்து காலி பண்ணணும், அதுக்கு ஒரே வழிதான், நீங்க என்ன பண்றீங்கன்னா அந்த ராகினிய கடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. கடத்தி அவங்க பசுபதியை பிளாக்மெயில் பண்ணி எப்படியாவது விஜய் மேல எந்த தப்பும் இல்லைன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணணும், அப்படி இருந்தாதான் வந்து நம்ம விஜய வெளி கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க. உடனே நிவின் நீ ஒண்ணு கவலைப்படாத காவேரி, நான் கண்டிப்பா உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க. உடனே குமரன் காவேரி கிட்ட வந்து பேசுறாங்க. அம்மா நீ விஜய் கூட சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறீன்னா அதுக்கு நான் கண்டிப்பா ஹெல்ப் பண்றேமா அப்படின்னு சொல்லிட்டு குமரனும் சொல்றாங்க.
ராகினிய கடத்துற விஷயத்த பத்தி குமரன் கிட்டயும் சொல்றாங்க. நிவினும் குமரனும் சேர்ந்து ராகினிய போய் கடத்துறாங்க. கடத்திட்டு ஒரு இடத்துல வச்சுட்டு பிளாக்மெயில் பண்றாங்க. ராகினிய கடத்தி வச்சுட்டு அஜய்க்கு கால் பண்றாங்க. கால் பண்ணி, இங்க பாரு, உன்னுடைய பொண்டாட்டி உயிரோட வேணும்னா நீ முதல்ல வந்து விஜய் மேல எந்த தப்பும் இல்லைன்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷன்ல போய் சாட்சி சொல்றேன். விஜய் வெளியில வரணும், அப்பதான் வந்து உன் பொண்டாட்டி உயிரோட உன்கிட்ட வருவா அப்படின்னு சொல்லிட்டு குமரன் வந்து பிளாக்மெயில் பண்றாங்க. உன்னும் அஜய் பசுபதி கிட்ட சொல்றாங்க, மாமா ராகினியை யாரோ கடத்தி வச்சிருக்காங்களா மாமா, எதுக்காகன்னு தெரியல மாமா. அதுவும் இல்லாம இந்த விஜய்க்கு எதிராக பொய் சாட்சி சொன்னதை கூட சொல்றாங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி சொல்றாங்க. உடனே பசுபதி, அந்த காவேரியோட வேலையாதான் இதெல்லாம் இருக்கும்னு நினைக்கிறேன், அவ புருஷனை வெளியில கொண்டு வரணும்னு சொல்லி இப்படி எல்லாம் பண்றா அப்படின்னு சொல்றாங்க. நீங்க ஒன்னும் பயப்படாதங்க மாப்பிள்ள, அவ ஒன்னும் செய்ய மாட்டா, சும்மா பயம் காட்டுறா அப்படி சொல்றாங்க. அவனும், இல்ல மாமா, ராகினி இப்பவே வரணும், அதுக்கு ஒரே வழிதான், நான் போயிட்டு விஜய் அண்ணன் வந்து எந்த தப்பும் பண்ணலன்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷன் சொன்னேன்னா ராகினி இங்க வந்துருவா அப்படின்னு சொல்லிட்டு அதே சொல்றாங்க. உடனே, இல்ல மாப்பிள்ள, ராகினியை ஒன்னும் செய்ய மாட்டாங்க, அது சும்மா நம்மள வந்து மிரட்டுறதுக்காண்டி இப்படி எல்லாம் பண்றாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா அஜய் பயந்துகிட்டு வேகமா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாங்க. போயிட்டு அவங்க அப்பா கிட்ட பேசுறாங்க. அப்பா, ராகினியம் கடத்தி வச்சிருக்காங்கப்பா, அதனால நீங்க வந்து விஜய் அண்ணாக்கு எதிராக எந்த பொய்யும் சொல்லாதீங்கப்பா, நான் சொன்னதெல்லாம் பொய்ன்னு சொல்லிட்டு சொல்லுங்கப்பா, விஜய் அண்ணா வெளியில வந்தாதான் வந்து ராகினி உயிரோட வருவாளாம் அப்படி சொல்றாங்க. ஏய், நான் ஏற்கனவே விஜய் மேல பழி சுமத்தி இருக்கேன்டா, இப்ப போயிட்டு விஜய் மேல எந்த தப்பும் இல்லைன்னு என்னால எப்படா சொல்ல முடியும், இப்ப மாத்தி மாத்தி பேசுறேன்னு எல்லாரும் நினைக்க மாட்டாங்களா, அது மாமனார் வந்து காப்பாத்திக்கிடுவாரு, நீ ஒன்னும் வருத்தப்படாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அவனு அஜய், நீ சொல்லலன்னா நான் போலீஸ்ல நானே சாட்சி சொல்றேன்பா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கிட்ட பேசுறாங்க. நான் விஜய் அண்ணா மேல எந்த தப்புமே இல்ல சார், இதெல்லாம் வந்து நாங்க விஜய் காவேரியை பழி வாங்குறதுக்காக தான் வந்து அவங்க மேல பழிய போட்டோம், மத்தபடி காவேரி விஜய் மேல எந்த தப்புமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அதே சொல்றாங்க. எங்க அப்பா இருக்காங்கல்ல, அவங்கதான் வந்து வெண்ணிலாவோட அப்பா அம்மாவை வந்து வீட்டை விட்டு அனுப்புனது, அதுவும் இல்லாம அந்த ஆக்சிடென்ட் பண்ணதுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமே இல்லை, அது வந்து ஒரு எதேச்சியான ஆக்சிடென்ட், அதை வந்து விஜய் மேல பழி தூக்கி போட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அஜய் நடந்த உண்மையெல்லாம் போலீஸ் கிட்ட சொல்றாங்க. அஜய் சொன்ன உண்மையினால போலீஸ் விஜய வெளியே விட்டுறாங்க. உடனே காவேரி ரொம்ப சந்தோஷமா வர்றாங்க. விஜய கூப்பிட்டுட்டு இங்க பசுபதி வெளியில நின்றுட்டு இருக்காங்க. உடனே காவேரி, எவ்வளவு பிளான் பண்ணீங்க என்ன விஜயம் பிரிக்கிறதுக்கு, பாத்தியா, விஜய் எப்படி வெளி கொண்டு வந்துட்டேன்னு பாத்தியா அப்படி சொல்றாங்க. உடனே பசுபதி, நான் போலீஸ்ல உன் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்க போறேன், என் பொண்ணை கடத்தி வச்சால அப்படின்னு சொல்லிட்டு அப்படிங்கிறாங்க. போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கோ, எப்படி கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுனாலும் கொடுத்துக்கோ, என்னனாலும் பண்ணிக்கோ, என்ன ஒண்ணும் செய்ய முடியாது அப்படி சொல்லிட்டு அதெல்லாம் விட்டா காவேரி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாம பிறகு நீ என் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தேன்னா உன்னை பத்தி எல்லா விஷயமும் வெளியே வருமே அப்படி சொல்லிட்டு சொல்றாங்க. உன்னை பசுபதி அமைதியா இருக்கிறாங்க. என்ன பழி வாங்கணும்னு நினைச்சல, அதுக்குதான் இதெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து கெத்தா பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல குமரன் நிவினும் அந்த இடத்துக்கு வர்றாங்க. விஜய் பார்த்துட்டு, சந்தோஷம் நீங்க வெளியில வந்தது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. விஜய் அவங்களுக்கு நன்றி சொல்றாங்க, நீங்க ரெண்டு பேரும் ஹெல்ப் பண்ணலாம், நான் வெளியில வந்திருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பசுபதி, வெண்ணிலா மாமா எல்லாரும் வந்து இவங்களை பார்த்து வயிற்றுச்சல்ல இருக்கிறாங்க. இந்த சீரியல் எப்படி இருந்தா நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.